2022 ஐபிஎல் ஆக்ஷன்ல ஒரு பெரிய வருத்தமான விஷயம் என்னன்னா மிஸ்டர் ஐபிஎல்னு கூப்பிடக்கூடிய சுரேஷ் ரெய்னா அன்ஃபோல்ட் ஆனதுதான். இது சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்ல, ஐபிஎல் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வருத்தமான விஷயம் தான். அவர் பண்ண இன்டர்நேஷனல் ரெக்கார்டா இருந்தாலும் சரி, ஐபிஎல் ரெக்கார்டா இருந்தாலும் சரி, இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் யாராலையுமே மறக்க முடியாது. அவர் ஃபேன்ஸுக்கு ட்ரிபியூட் பண்ணக்கூடிய சில சுரேஷ் ரெய்னா மொமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐ எம் ஹரிஷ் அண்ட் யூ ஆர் வாட்சிங். 2010 ஐபிஎல் ஃபைனல்ல சிஎஸ்கே ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது சுரேஷ் ரெய்னாவோட 57 ரன்ஸ் தான். ஆல்ரெடி சிஎஸ்கே 2008 ஃபைனல்ஸ்ல ராஜஸ்தான் கிட்ட லாஸ்ட் பால்ல தோத்துட்டாங்க. 2009லயும் ஃபைனல் போக முடியாம செமி ஃபைனல்ஸ்லயே நாக் அவுட்ல வெளில வந்துட்டாங்க. அதனால சிஎஸ்கே 2010ல டிராபியை வின் பண்ணி ஆகணும்ன்ற எய்ம்ல இருந்தாங்க. அந்த வருஷம் சிஎஸ்கே மும்பை கூட ஃபைனல்ஸ் ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன சிஎஸ்கேல யாரும் பெருசா ஸ்கோர் பண்ணாம சின்ன சின்ன ஸ்கோரோட அவுட் ஆயிட்டாங்க. யாருமே ஸ்டாண்ட் கொடுத்து சாலிடா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம இருந்த டைம்ல சுரேஷ் ரெய்னா உள்ள வந்தாரு. கிரீஸ்க்கு வந்த சுரேஷ் ரெய்னா சாலிடான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 35 பாலுக்கு 57 ரன் அடிச்சு நாட் அவுட்ல இருந்து மும்பைக்கு டார்கெட்டா 169 ரன் கொடுத்தாங்க. இந்த மேட்ச் சிஎஸ்கே சுரேஷ் ரெய்னாவோட 57 ரன்னால எம்ஐ 22 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சு அவங்களோட ஃபர்ஸ்ட் டைட்டில வின் பண்ணிட்டாங்க. ரீசெண்டா நடந்த ஐபிஎல்ல அஸ்வின் பால் படம் வந்து நிறுத்தினதுக்கு ருத்ராஜ் ரிப்ளை கொடுத்ததை பார்த்திருக்கோம். அதுக்கும் முன்னாடி பொலாட் பால் படம் வந்து நிறுத்தி அதுக்கு தோனி ரிப்ளை கொடுத்தும் பார்த்திருக்கோம். அந்த மாதிரி சின்னத்தல ரெய்னாவும் ரிப்ளை கொடுத்திருக்காரு. நாங்க எவ்வளவு தேடியும் அது என்ன மேட்ச்னு தெரியல, அவர் எந்த பேட்ஸ்மேனும் தெரியல. சோ உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. சாம்பியன்ஸ் லீக் T20 நடந்த ஒரு மேட்ச்ல சுரேஷ் ரெய்னா பவுல் பண்ண வரப்ப ஸ்ட்ரைக்ல இருந்த பேட்ஸ்மேன் கிரீஸ்ல இருந்து நகர்ந்துட்டாரு. இதை பார்த்த நம்ம சின்னத்தல அடுத்த பால் என்ன பண்ணாருன்னா இன்டர்நேஷனல் மேட்ச் இருந்தாலும் சரி, ஐபிஎல் மேட்ச் இருந்தாலும் சரி, லீக்ல ஆடுறதை விட நாக் அவுட் ஸ்டேஜ்ல டீமுக்காக பெர்ஃபார்ம் பண்றதுதான் ரொம்ப பெரிய விஷயமே. அந்த மாதிரி நாக் அவுட்ல பெர்ஃபார்ம் பண்ணி தான் சுரேஷ் ரெய்னா மிஸ்டர் ஐபிஎல் என்ற பேரையே வாங்கினாரு. அந்த மாதிரி சுரேஷ் ரெய்னா 2008ல இருந்து 2021 வரைக்கும் ஆடின நாக் அவுட் மேட்சஸ்ல 750+ ஸ்கோர் அடிச்சு ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே நாக் அவுட்ல அதிக ரன் அடிச்ச ஒரே பிளேயர் ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. Trees, they're blowing in the breeze. 2015 வேர்ல்ட் கப் இந்தியா விசஸ் ஜிம்பாப்வே. டாஸ் ஜெயிச்ச இந்தியா ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஜிம்பாப்வே இந்தியாவுக்கு டார்கெட்டா 288 ரன்ஸ் கொடுத்தாங்க. ஜிம்பாப்வே ஒரு சின்ன டீம்ன்றனால இந்த ஸ்கோரை ஈஸியா அடிச்சுலாம் அடைச்ச இந்தியாவுக்கு ஸ்டார்டிங் ஆட வந்த ரோஹித் சர்மாவும் ஷிக்கர் தவானும் பெரிய ஸ்கோர் எதுவும் பண்ணாம ரோஹித் சர்மா 16 ரன்லயும் ஷிக்கர் தவான் 4 ரன்லயும் அவங்க விக்கெட் விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்த ரன் மிஷினான விராட் கோலியும் 38 ரன்ல அவுட் ஆகிட்டாரு. ரஹானேவும் பெரிய ஸ்கோர் எதுவும் பண்ணாம 19 ரன்ல அவுட் ஆகிட்டாங்க. இந்தியா 92க்கு 4 விக்கெட் விட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தப்ப சுரேஷ் ரெய்னா கிரீஸ்க்கு வந்தாரு. இந்த மாதிரி ஏர்லி விக்கெட்ஸ் விழுறப்ப மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி டீமை வின்னிங் பண்ண கொண்டு போனோம். அந்த மாதிரி இந்த மேட்ச்ல சுரேஷ் ரெய்னாவும் தோனியும் சேர்ந்து 196 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த மேட்சை 6 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்சை இந்தியா வின் பண்ண காரணமா இருந்தது சுரேஷ் ரெய்னாவோட 110 நாட் அவுட்டும் MS தோனியோட 85 ரன்ஸ் நாட் அவுட்டும் தான். கிரிக்கெட் ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபார்மேட் எதுனா அது T20 ஃபார்மேட் தான். இது வரைக்கும் நம்ம நிறைய T20 வேர்ல்ட் கப் மேட்சஸ் பார்த்திருப்போம். அந்த மாதிரி T20 வேர்ல்ட் கப்ல அதர் டீம் பிளேயர் செஞ்சுரி அடிச்சு நம்ம நிறைய பார்த்திருப்போம். ஆனா இது வரைக்கும் இந்தியாக்காக T20 வேர்ல்ட் கப்ல செஞ்சுரி அடிச்ச ஒரே பிளேயர் சுரேஷ் ரெய்னா தான். 2010 நடந்த T20 வேர்ல்ட் கப்ல இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்கா நடந்த மேட்ச்ல தான் சுரேஷ் ரெய்னா அவரோட ஃபர்ஸ்ட் T20 செஞ்சுரி அடிச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் வேர்ல்ட் T20ல சுரேஷ் ரெய்னாவை தவிர யாருமே செஞ்சுரி அடிச்சதே இல்லை.
ஐபிஎல்ல பவர் ஹிட்டர்ஸான ரசில், பொலார்ட், ஹர்திக் பாண்டியா, ஏபிடின்னு எவ்வளவு பேர் கம்மியான பால்ல நிறைய ரன் அடிச்சு டீமை வின் பண்ண வச்சிருக்காங்க. பட் யாராலையுமே சுரேஷ் ரெய்னாவோட இந்த நாக்கை பீட் பண்ண முடியல. இதுக்கு மேலேயும் யாராச்சும் பீட் பண்ணுவாங்களான்னு தெரியல. 2014 நடந்த சென்னைக்கும் பஞ்சாபுக்கும் நடந்த ஒரு மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன பஞ்சாப் சென்னைக்கு டார்கெட்டா 227 ரன்ஸ் கொடுத்தாங்க. இந்த பெரிய ரன் சேஸ் பண்ண அந்த சென்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே டூப்ளசி அவுட் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் வந்த சுரேஷ் ரெய்னா எந்த பாலையும் வேஸ்ட் பண்ணாம 12 4 6 6 அடிச்சு 25 பாலுக்கு 87 ரன் அடிச்சு 6 ஓவர்ல சிஎஸ்கேவோட ஸ்கோரை 100க்கு கொண்டு வந்துட்டாரு. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவனா போட்ட 6வது ஓவர்ல 2 6 5 4ன்னு அந்த ஓவர்ல சுரேஷ் ரெய்னா 33 ரன் அடிச்சாரு. சுரேஷ் ரெய்னாவைய மிஸ்டர் ஐபிஎல்னு கூப்பிடுறாங்கன்றதுக்கு இந்த ஒரு இன்னிங்ஸ் போதும். இவர் ஆடின இந்த இன்னிங்ஸ் தான் ஐபிஎல்லும் சரி சுரேஷ் ரெய்னா கரியர்லயும் சரி இன்னைக்கு வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்னிங்ஸ்.